10ஆம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு 8-29 எளிய மற்றும் தெளிவான விளக்கத்துடன் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஒரு குடியிருப்பில் 1 முதல் 100 வரை உள்ள கதவு எண் கொண்ட வீடுகளில் இருந்து சமவாய்ப்பு முறையில் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த வீட்டின் கதவு எண் ஒரு இரட்டை எண் அல்லது ஒரு முழு வர்க்க எண் அல்லது ஒரு முழு கன எண்ணாக கிடைப்பதற்கான நிகழ்தகவு காண்க. இதுல 3 நிகழ்ச்சிகளை பற்றி நம்ம பேசுறோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன எழுதுவோம்? முதல்ல NF எழுதிக்கணும். NF மட்டும் நீங்க கரெக்டா எழுதிட்டீங்கன்னா 1 மார்க் போட்டுருவாங்க. தீர்வு NF என்ன நமக்கு 1 முதல் 100 வரையிலான எண்கள் இல்லையா? அதனால இங்க என்ன போட்டுக்கணும்? 100 போட்டுக்கணும். இப்ப ABC நாம எடுத்துக்கலாம். A என்பது ஒரு இரட்டை எண், B என்பது ஒரு முழு வர்க்க எண், C என்பது ஒரு முழு கன எண்ணாக கிடைப்பதற்கான நிகழ்ச்சின்னு நாம எடுத்துக்கலாம். முதல்ல இந்த 3ஐயும் நாம எடுத்துக்கலாம். A, B மற்றும் C ஒரு இரட்டை எண், ஒரு வர்க்க எண் மற்றும் ஒரு கன எண் கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. அப்படின்னா Aல என்னெல்லாம் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இரட்டை எண் இல்லையா? இரட்டை எண்ணா 2, 4, 6 அப்படியே போயிட்டே இருக்கும். 100 வரைக்கும் உள்ள இரட்டை எண்கள். 100 ஒரு இரட்டை எண், அதனால 100. அப்ப NA எவ்வளவு? இதுல எத்தனை எண்கள் இருக்கும்? மொத்தம் 100 எண்கள். அதுல பாதி இரட்டை எண்கள் இல்லையா? அப்ப NA 50. அடுத்து அதற்கான நிகழ்தகவு எழுதிக்கலாம். P சமம் ஃபார்முலா படி NA/NS. NAங்கிறது 50, NSங்கிறது 100. அடுத்து B எழுதிக்கலாம். Bங்கிறது என்ன? வர்க்க எண் இல்லையா? 1லிருந்து 100 வரைக்கும் இருக்கிற வர்க்க எண். 1ன் வர்க்கம் 1, 2ன் வர்க்கம் 4, 3ன் வர்க்கம் 9, 4ன் வர்க்கம் 16, 5ன் வர்க்கம் 25, 6ன் வர்க்கம் 36, 7ன் வர்க்கம் 49, 8ன் வர்க்கம் 64, 9ன் வர்க்கம் 81, 10ன் வர்க்கம் 100. 10ன் வர்க்கம் 100. அப்படின்னா இதுல எத்தனை எண்கள் இருக்கு சொல்லுங்க? NB சமம் 100. அடுத்து என்ன எழுதிக்கணும்? நாம P எழுதிக்கணும். P சமம் ஃபார்முலா படி NB/NS. NB என்ன? 10. NS என்ன? 100. 10/100. அடுத்து Cல என்னெல்லாம் இருக்கும்? கன எண்கள் இருக்கும் இல்லையா? கன எண்கள்னா என்ன? 1ன் கனம் 1, அதாவது 1 பெருக்கல் 1 பெருக்கல் 1. 2ன் கனம் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 8. 3ன் கனம் 27, 4ன் கனம் 64, 5ன் கனம் 125, 100 தாண்டி போயிரும். அதை நம்ம எழுத மாட்டோம். சோ இப்ப NC எழுதுவோம். NC என்ன? 4. சைட் பை சைட் P எழுதிக்குவோம். P சமம் NC/NS. NC எவ்வளவு? 4. NS எவ்வளவு? 100. அடுத்து என்ன பண்ணணும்? நாம NA வெட்டு B என்னன்னு பார்க்கணும். அதாவது முதல்ல நாம A வெட்டு B என்ன அப்படின்னு பார்ப்போம். Aக்கும் Bக்கும் பொதுவா என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இரட்டை எண்ணா இருக்கக்கூடிய வர்க்க எண்கள்லாம் இருக்கும் இல்லையா? 4, 16, 36, 64, 100. 4, NA வெட்டு B என்னன்னு பார்ப்போம். NA வெட்டு B என்ன? 5. P வெட்டு B எழுதிக்கலாம். P வெட்டு B ஃபார்முலா படி NA வெட்டு B/NS 5/100. அடுத்து B வெட்டு C எழுதிக்குவோம். B வெட்டு Cனா Bக்கும் Cக்கும் பொதுவா இருக்கிறது. Bக்கும் Cக்கும் பொதுவா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 64 மட்டும் இருக்கு. அதனால NB வெட்டு C என்னன்னு எழுதிக்கலாம். NB வெட்டு C சமம் 1. P வெட்டு C எழுதிக்கலாம். P வெட்டு C சமம் 1/100. அடுத்து A வெட்டு C எழுதிக்கலாம். Aக்கும் Cக்கும் பொதுவா என்ன இருக்கு பாருங்க. Aக்கும் Cக்கும் பொதுவா Aல இரட்டை எண்கள்லாம் இருக்கு. அதனால 8ம் 64 இருக்கு. NA வெட்டு C என்னன்னு பாத்தீங்கன்னா 2. P வெட்டு C 2/100.
அடுத்து என்ன வேணும் நமக்கு? ஏ வெட்டு பி வெட்டு சி. அதாவது ஏவிலயும் இருக்கணும், பிலயும் இருக்கணும், சிலயும் இருக்கணும். எந்த எண் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 64 மட்டும் இருக்கும். என்ன? ஏ வெட்டு பி வெட்டு சி எழுதிக்குவோம். 1 பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி சமம் n of a வெட்டு b வெட்டு c by n of s. n of a வெட்டு b வெட்டு c 1 n of s 100 1/100. இப்ப நாம நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம் எழுதுவோம். நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம் என்ன அப்படின்னா p of a சேர்ப்பு b சேர்ப்பு c சமம் p of a plus p of b plus p of c minus p of a வெட்டு b minus p of b வெட்டு c minus p of a வெட்டு c plus p of a வெட்டு b வெட்டு c. இதுல நாம கண்டுபிடிச்ச மதிப்புகளை எல்லாம் போடுவோம். p of a நாம கண்டுபிடிச்சிருக்கோம் என்னன்னு 50/100. அதை இங்க போட்டுக்குங்க. 50/100. p of b கண்டுபிடிச்சிருக்கோம் 10/100. 10/100. p of c பாருங்க. p of c பாருங்க 4/100 plus 4/100 minus p of a வெட்டு b. p of a வெட்டு b இங்க இருக்கு 5/100 minus p of b வெட்டு c 1/100. அதை எடுத்து எழுதிக்குங்க. 1/100 minus p of a வெட்டு c. p of a வெட்டு c 2/100. அதை இங்க எழுதிக்குங்க. 2/100 plus p of a வெட்டு b வெட்டு c 1/100. அதை நாம இங்க எழுதிக்கலாம். இதுல பாருங்க இது மைனஸ் 1/100 இது பிளஸ் 1/100 கேன்சல் ஆயிடுச்சு. சமம் இதெல்லாம் முதல்ல நீங்க கூட்டுங்க. இந்த மூன்றையும் கூட்டிக்குங்க. கூட்டல்ல இருக்கு 50 10 60 4 64 64/100 மைனஸ் இங்க இது 5 மைனஸ்ல இருக்கு 2 மைனஸ்ல இருக்கு. சோ ரெண்டையும் கூட்டிக்குங்க. மைனஸ் 7/100. 64ல 7 கழிச்சிட்டீங்கன்னா 56/100. 56 நான்காவது வாய்ப்பாட்டுக்கு அடிங்க. 4 4 4 மிச்சம் 1 16 நன்னாங்கு 16 by 100 நான்காவது வாய்ப்பாட்டுக்கு அடிச்சீங்கன்னா 25. 14/25 நமக்கு விடையா கிடைச்சிருக்கு. நன்றி மாணவர்களே.